இன்றைய காலகட்டத்தில் கடைசி நூற்றாண்டில் நம்ம கொண்டாடக்கூடிய பெரிய கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜம் தனக்கு ஆன்சர்ஸ் ஃபார் ஹிஸ் இன்டெக்ரல் சீரீஸ் எல்லாம் கொடுத்தது எங்க நாமக்கல்ல இருக்கக்கூடிய தாயார் நாமகிரின்னு விட்டார். ஏன்னா நம்மளாம் என்ன சொல்லுவோம், பகுத்தறிவுன்னு ரொம்ப படிச்சுட்டா பகவானை நம்பக்கூடாது, ஒழுங்கா படிச்சவா பகவானை நம்புவார். ஸ்ரீனிவாச ராமானுஜம் நம்பினார். அவர் சொன்னார், nothing, no equation in mathematics is complete if I don't see the godly thing within it. எனக்கு இறை தத்துவம் இல்லைன்னா அது மேத்ஸே எனக்கு புரியாதுன்னு விட்டார். கணிதத்துல காக்கை சிறகினிலே நந்தலாலா மாதிரி அவர் கணிதத்துல நந்தலாலாவை பார்த்தார், மேத்ஸ்ல பெருமாளை பார்த்தார். எண்ணிலும் வரும்னர் ஆழ்வார். எண்ணினா பெருமாள் வருவாராம், ஏன்னா அவர் மேத்ஸ்ல பெரியாள். எண்ணிட்டா வருவர். தமிழ்ல எண்ணுதுன்னா ரெண்டு அர்த்தம் உண்டு. எண்ணுதல்னா நினைத்தல், இன்னொன்று கவுண்ட் பண்ணுறது. கவுண்ட் பண்ணாலும் வருவார். ஆனால் அதான் கணபாடிகள்னு பேர். அவெல்லாம் கவுண்ட் தானே வச்சுட்டு நம்ம சொல்லும் போதே அஷ்டோத்தர சதநாமாவளி 108னா அவர் வருவார், 1008னா வருவார், நினைச்சாலும் வருவார், எண்ணினாலும் வருவார், எண்ணினாலும் வருவார். இதுதான் நிருசிம்மமூர்த்தியினுடைய பெருமை. இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த நிருசிம்மமூர்த்தி அழகியான் தானே, அறிவுருவம் தானே. இது ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நம்ம கோவில்கள் பொதுவா தெற்கு, முக்கியமாக சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆகம ரீதியாக கட்டின கோவில்களில் போனீங்கன்னா சக்கரத்தாழ்வார் சன்னதினா பின்னாடி நரசிம்மர். கரெக்டா? அது பல பேர் கேட்பாது, ஏன் சார் மாற்றி கொஞ்சம் ஏதோ வராகர் இருக்கக்கூடாதா? ஏன் சார் மாற்றி கொஞ்சம் கூர்மம் இருக்கக்கூடாதா? ஒய் ஒன்லி நிருசிம்ஹாஜி அப்படின்னு கேட்டா, ஃபிசிக்ஸில் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு பைக்கை நம்ம நல்ல பைக் வச்சுக்கோங்களேன், ஹார்லி டேவிட்சனை ஓட்டிட்டு நான் மலை உச்சிக்கு போகிறேன். அங்கே ஸ்டாண்டு போட்டு பார்க் பண்ணி வைக்கிறேன். பார்க் பண்ணி வைக்கும்போது ஃபிசிக்ஸில் ஒரு விஷயம் உண்டு. ஒரு வஸ்துவை, மொபைலாக இருக்கக்கூடிய வஸ்துவை நீங்கள் ஒரு இடத்துல நிற்க வச்சேன்னா இட் பொசஸஸ் அன் எனர்ஜி. அதுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு பேர். அந்த இடத்துல அதுக்கு பொட்டென்ஷியலாக இருக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ளே தக்கி வச்சிருக்க அந்த எனர்ஜி. இப்போ நீங்கள் மலை உச்சியிலேருந்து கீழே பைக் எடுத்துன்னு வரீங்கன்னா யூ டோன்ட் ஹாவ் டு பெடல், அது அப்படியே உருண்டு வந்துடும். அதுக்கு கைனெட்டிக் எனர்ஜின்னு பேர். ஃபிசிக்ஸில் பேசிக்காக நாங்கள் படிப்போம். ஒருத்தர் கேட்டார், இன்ஜினியரிங் எதுக்கு உதவுனார்? உபன்யாசத்துக்காவது உதவுறது பாருங்க. பொட்டென்ஷியல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜின்னு பேர். பொட்டென்ஷியல் எனர்ஜி தான் நரசிம்மர், கைனெட்டிக் எனர்ஜி தான் சக்கரத்தாழ்வார். ஒரே பைக்குக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி இருக்கிறதுனால ஒரே திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு முன்னே சக்கரத்தாழ்வார், பின்னே நரசிம்மர். நீங்க சக்கரத்தாழ்வாரோட போட்டோ பாருங்க, ஸ்ரீரங்கத்தில் நின்றுட்டு இருக்கார். நிறைய க்ஷேத்திரங்கள்ல கால் இப்படி இருக்கும், வாக்கிங்லேயே இருப்பார் நரசிம்மர். சக்கரத்தாழ்வார் கைனெட்டிக் மூவ்மெண்ட்லேயே இருப்பார். நரசிம்மருக்கும் சக்கரத்தாழ்வாருக்கும் நிறைய சாமியம் உண்டு. சக்கரத்துக்கு பல பாகங்கள் உண்டு. இதை நான் மேலோட்டமாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் கொஞ்சம் எல்லாம் என்ன பிபிடிலாம் இங்கே இல்லை, நீங்களே இமேஜின் பண்ண வேண்டியதுதான். சக்கரத்துக்கு ஒரு சர்க்கிள் உண்டு, அதுக்கு நேமி அப்படின்னு பேர். இந்த நேமிக்கு வெளியே ஜுவாலை இருக்கும், ஜுவாலா நேமி. நேமிக்கு நடுவில் அரங்கள் போகும், அறம் அப்படின்னு சொன்னால் ஸ்போக்ஸ் அப்படின்னு அர்த்தம். சக்கரத்தாழ்வார நம்ம ஸ்புரத் சஹஸ்ராரி ஷிகாரி தீவிரம், சஹஸ்ராரம் 1000 ஸ்போக்ஸ் இருக்கும். ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் சுக்ரீவன் சொல்கிறான் ராமர்கிட்ட, சக்கரவான் இது பர்வத்தேன, சக்கரவான் ஒரு மவுண்டன் மேலே விஸ்வகர்மா இந்த சக்கரத்தை டிசைன் பண்ணாராம். இந்த சக்கரவான்கிற பர்வதம் ஏறக்குறைய அவர் சொல்கிற அடையாளத்தை பார்த்தா டர்க்கி கிட்டே இருக்கும், ஏன்னா அங்கே தான் அயர்ன் டெபாசிட்ஸ் ஜாஸ்தி இருக்கும். சஹஸ்ராரம் 1000 ஸ்போக்ஸ் இருக்கும். நடுவில் ஒரு ஆக்சல் இருக்கும். எப்படி ஒரு வீலுக்கு ஒரு ஆக்சல் இருக்கும், ஆக்சல் இருக்கும். இதுக்கு ஆக்சலோட அவுட்டர் பவத்துக்கு அக்ஷம்னு பேர், அவுட்டர் போர்ஷன். இன்னர் போர்ஷனுக்கு நாபின்னு பேர். இப்போ நல்லா யோசிங்க, வெளியில ஜுவாலா, நேமி, அறம், அக்ஷம், நாபி, 5 பகுதி சொல்லிட்டேன்னா இந்த நடுவில் இருக்கக்கூடிய கேப்ல தான் பெருமாள் இருப்பார். அவருக்கு புருஷன்னு பேர். புருபகு சனோதி இது புருஷா, கேட்டதெல்லாம் கொடுப்பார் அந்த புருஷன். அந்த புருஷன் நடந்த கோலத்திலேயே இருப்பார். ஏன்னா நீங்க ஒரு இப்படி நடந்தாதான் நீங்க சர்க்கிளா சுத்தும் போது அது சுத்திகிட்டே இருக்கும்.
அந்த புருஷனுக்கு 16 கை இருக்கும். இதெல்லாம் ஆகமத்துல சொல்லியிருக்கு. அஹிர்புத்ய சம்ஹிதார் அந்த 16 கையில 16 ஆயுதங்கள்ல ஒரு ஆயுதம் சக்கரம். திரும்பி சொல்றது புரியுறதோ? சக்கரத்தாழ்வாருக்குள்ள இருக்கக்கூடிய பெருமாளுங்கிற புருஷன் கையில இருக்கக்கூடிய 16 ஆயுதங்கள்ல ஒரு ஆயுதம் சக்கரம். சக்கர ரூபஸ்ய சக்ரிணகான்னு தேசிகன் சோடசாயுத ஸ்தோத்திரத்தை எடுத்தார். 16 கை இருக்கா? இந்த புருஷனை தான் நம்ம ஜூம் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன பண்ணுறோம்? இப்போ யாரோடையோ பியூட்டிஃபுல்லாக கலம்காரியில் கீழே ஒரு பைத்தனி பார்டர் இருக்குது, அதை மட்டும்தான் நமக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு நம்ம ஜூம் பண்ணுறோம் பாருங்க. அந்த மாதிரி இந்த சக்கரத்தாழ்வாரை ஜூம் பண்ணேன்னா நடுவில் இருக்கக்கூடிய புருஷன் 16 கையோட காட்சி கொடுப்பார். அவர் யாருன்னா பெருமாளே. ஞாபகம், சக்கரத்தாழ்வார் யாருன்னா பெருமாளே. ஆதிசேஷன் யாரு? பெருமாளே. கருடன் யாரு? பெருமாளே. ஏன் சார் அவரேவா இவ்வளவா இருக்கார்? அவர் பார்த்தார். நமக்கு நம்ம ஒரு டிரைவர் வச்சுன்னா தப்பு சொல்லிகிட்டே இருப்போம். நம்மளே நமக்கு டிரைவர் ஆனாதான் பிரயோஜனம்னு அவரே அவருக்கு டிரைவராக கருடனாக மாறிவிட்டார். அவரே அவருக்கு படுக்கையாக ஆதிசேஷனாக மாறிவிட்டார். அவரே அவருக்கு ஆயுதமாக சக்கராயுதமாக மாறிவிட்டார். அந்த புருஷனுக்கு 16 கையா? 3 கண் உண்டு. ஒரு மணி நேரத்தி 17 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நான் சொன்னேன். நரசிம்மருக்கு 3 கண் உண்டு. தபன இந்து அக்னி நயனஹா. அப்போ நிருசிம்மனுக்கு 3 கண்ணு, சக்கரத்தாழ்வாருக்கு 3 கண்ணு. நிருசிம்மன் கண்ணை பார்த்தா அக்னி, சக்கரத்தாழ்வார் வெளியில பார்த்தா அக்னி. இவர் பொட்டென்ஷியல் எனர்ஜி, இவர் கைனெட்டிக் எனர்ஜி. அந்த சக்கரத்தாழ்வார் பின்னாடி இருக்கக்கூடிய நிருசிம்மனுக்கு 4 கை. 4 கையிலையும் சக்கரம். நீங்க நல்லா போட்டோ பாருங்க. சக்கரத்தாழ்வார் சன்னதியில் இருக்கக்கூடிய நரசிம்மருக்கு 4 கையிலையும் சக்கரம். யோகப்பட்டையோட உட்கார்ந்துட்டு இருப்பார். அப்படின்னா அவர் பின்னாடியிலேருந்து பொட்டென்ஷியல் எனர்ஜியை கொடுக்கிறார். இந்த முன்னாடி இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் கைனெட்டிக் எனர்ஜியா மாறி சப்ளை பண்ணிட்டு வரார். 2 பேருக்கும் கெனைன் டீத், தௌஷ்ட்ரான்னு பேர். வெளியில கோர பல் இருக்கும். இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் உண்டு, பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர். 2 பேருக்கும் ஒரே குணம் இருந்தால் ஒரே வஸ்துவில் இணைஞ்சிருவா. அதனால தான் ஆகமம் என்ன பண்ணிட்டு சக்கரத்தாழ்வாருக்கும் நரசிம்மருக்கும் சாமியமான குணங்கள் இருப்பதால் ஆகமத்தில் இவர் 2 பேரையும் சேர்த்து தியானம் பண்ணணும்னு கோபாய கோபி ஜனவல்லபாய பராய பரமபுருஷாய பரமாத்மனே பரகர்ம மந்திர யந்திர மந்திர அஸ்திர ஔஷத அஸ்திரசஸ்திராணி சம்ஹர சம்ஹர அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த சுதர்ஷனர் ஆராதனை பண்ண அந்தர்கதம் நிருசிம்மன். அதனால வீடுகளில் உத்தியோகத்துக்கு போகிற பொண்ணு, பிள்ளை, மாப்பிள்ளை, மாட்டு பொண்ணு, பேரன், பேத்தி, நீங்கள்லாம் உத்தியோகத்தில் இருப்பீள். நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் இருப்பா. ட்ரஸ்ட் மீ, ஏதேனும் ஒரு விதத்தில் நம்மளை சுற்றி இருக்கவா எல்லாரும் நமக்கு நல்லதே நினைப்பாங்கிறதும் இல்லை. இந்த கண் எச்சிலோ வாய் வார்த்தையோ நம்ம மேலே பட்டுடுமான்னு கேட்டால் படாது. நிருசிம்மனை ஆராதனம் செய்தால், சக்கரத்தாழ்வாரை ஆராதனம் செய்தால். அப்படி சக்கரத்தாழ்வாருக்கும் ஒரு விதத்தில் பல்லாண்டு பாடி அந்த சக்கரத்தாழ்வாரை தன் உள்ளே தாங்கி வைத்து கொண்டிருக்கக்கூடிய பகவானுடைய ஆச்சரியமான அகடித கடனா சாமர்த்தியத்தை வெளிப்படுத்திய அவதாரமான அக்காரக்கனியான யோக நிருசிம்மனான பிரகலாத வரதனை பாடி, அந்த பிரகலாதன் இன்ற ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் ஆச்சரியமான இந்த கோவிலில் காட்டுக்கு இடையே காட்டழி சிங்கராய் வனசுந்தரனாய் காட்சி கொடுக்கிறார்.